Hallelujah. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அதிகால வேளையிலே உன் நாமத்தின் நிமித்தமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன் சுவாமி. இதை வார்த்தையை இவர்கள் கேட்கும் பொழுது இவருடைய இருதயத்திலே விழுந்து 100 மடங்காக பலன் தரட்டும் சுவாமி. வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை இவர்களுக்கு இந்த நேரத்திலே கொடுக்க வேணுமா செபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, இறை வார்த்தையை உடைத்து கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக தைரியமாய் போராடு என்கிற தலைப்பிலே நான் பேசவிருக்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் உலகம் பசாசு சரீரத்தோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். யுத்த களத்தில் இருக்கிற நம்மை பார்த்து நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தைரியமாக போராடுங்கள் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வீரர்கள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. நிச்சயமானவர்களே, நம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. தைரியமா போராடுங்க, நீங்க செல்ற இடமெல்லாம் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்படியேமானவர்களே, தைரியமாக போராடுங்கள். உலகத்தோடும் சரீரத்தோடும் மாமிசத்தோடும் நாம் யுத்தம் செய்வதற்காகவே மனிதராக பிறந்திருக்கிறோம். இந்த யுத்தத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இன்று உலக நாடுகள் எல்லாமே யுத்த களத்தில் இறங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் யுத்த வீரர்களுக்காகவும் யுத்தத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காகவும் ஏராளமான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றன. அதிகாலத்திலே மக்கள் வாளேந்தி ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக யுத்தம் செய்தார்கள். பிறகு துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் கடந்து வந்தன. இப்பொழுதோ அணுகுண்டுகள், விஷவாயு குண்டுகள், உயிரணு குண்டுகள், ஏவுகணைகள், கன்னிவெடிகள் என்று ஏராளம் மனிதனை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்வதோ வித்தியாசமான ஆயுதங்களை எடுத்து. ஆனால் வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்க. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நாம் போராடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் வித்தியாசமானவை என்று சொல்கிறார். என்ன அந்த ஆயுதங்கள்? முதலாவதாக துதி புகழ்ச்சி என்கிற ஆயுதம், 2வதாக இயேசுவின் நாமம், 3வதாக இறை வார்த்தை, 4வதாக பரிசுத்த ஆவியின் வல்லமை, 5வதாக கண்ணீரோடு கூடிய விண்ணப்ப ஜெபங்கள். பிரியமானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய ஆயுதங்கள். இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் கையில் எடுத்து போராடும் பொழுது ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய ஆயுதங்களை கையில் எடுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். உடலோடு யுத்தம், ஆத்மாவோடு யுத்தம். பிரியமானவர்களே, உடலுக்கு பிரியமானது உணவு, உடை, உறக்கம், உல்லாச வாழ்க்கை. ஆத்மாவுக்கு பிரியமானவர்களே ஜெபம், தவம், உபவாசம், இறை வார்த்தை வாசித்து தியானம் செய்வது,
பரிசுத்தமான வாழ்க்கை. இரண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று முரணாக உள்ளது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆத்துமாவை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களோ உங்களுக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு, நிலை வாழ்வு உண்டு. நிலை வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். ஆத்துமாவிலே யுத்தம் செய்ய வேண்டும், ஜெயம் பெற வேண்டும், ஆத்துமாவை நேசிக்க வேண்டும். நமக்கு முன்னால் கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆத்துமாவுக்காக யுத்தம் செய்தார்கள். பிரியமானவர்களே, உலகம் பசாசு சரீரத்தை எதிர்த்து நின்றார்கள். ஜெபம் தவம் என்று இறங்கினார்கள், உபவசித்து ஜெபித்தார்கள். அவர்கள் விண்ணக கிரீடத்தை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பெரியதொரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அசிசியார். ஏராளம் செல்வம் இருந்தது, வசதிகள் இருந்தது. ஆனால் இந்த சகோதரன் ஆத்துமாவை பிரியப்படுத்த விரும்பினார். என்ன செய்தார்? எல்லா ஆடம்பர வாழ்க்கையையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏழ்மையை தெரிந்து கொண்டார். ஜபத்திலும் தவத்திலும் கடின வாழ்க்கையிலும் அவர் இறங்கினார். பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த மகனாக மாறினார். விண்ணக கிரீடத்தை சுதந்திரித்துக் கொண்டார். கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆத்துமாவோடு யுத்தம் செய்வதற்காக, ஆத்துமாவை நேசிப்பதற்காக, விண்ணக கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. உங்களுக்கு விருப்பமா? ஆமா. எங்கே போகணும்னு விருப்பம்? ஆத்துமாவோடு யுத்தம் செய்யுங்க, ஜபத்திலும் தவத்திலும் இறங்குங்க. அப்பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உடலோடு யுத்தம் செய்கிறோம், ஆத்துமாவோடு யுத்தம் செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் மனிதர்களோடும் யுத்தம் செய்கிறோம், தீய ஆவிகளோடும் யுத்தம் செய்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்க. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். பிரியமானவர்களே, எப்படி மனிதரோடு யுத்தம் செய்வது, எப்படி தீய ஆவிகளோடு யுத்தம் செய்வது என்று நினைத்து சோர்ந்து போய்விடாதீர்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆயுதங்களை கையில் எடுத்து யுத்தம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். மோசேயை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி எகிப்து நாட்டிற்கு அனுப்பினார், தன்னுடைய மக்களை விடுவித்துக் கொண்டு வருவதற்காக. அப்படியாக மோசே கடந்து சென்றார், தன்னுடைய மக்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். அவர்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறிய பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். எகிப்திய படை பின்னாலே அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள், பயந்து போய்விட்டார்கள். முன்னாலே செங்கடல், பின்னாலே எகிப்திய படை. பிரியமானவர்களே, மோசே என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். இஸ்ராயேல் மக்கள் கட்டாந்தரையிலே நடந்து போவது போல நடந்து சென்றார்கள். அவர்களை துரத்தி கொண்டு எகிப்திய படையும் பின்னாலேயே சென்றது. பிரியமானவர்களே, மக்கள் கடந்து சென்றதுமே எகிப்திய படை கடல் மூழ்கி விட்டது. எகிப்திய படை முழுவதும் கடலிலே மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த எகிப்திய மக்களை கொன்றது எது? இந்த மக்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்து யுத்தம் செய்தார்கள். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். வல்லமை கடந்து வந்தது. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். தீய மனிதர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஆமென், ஆமென். உங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா தீய மனிதர்களும், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீய ஆவிகளும் கடலிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், தீயிலே சுட்டரிக்கப்படுவார்கள். அவர்கள் குடும்பம் பூமியிலே நில்லாமல் போகும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்து போராடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்.
அவர் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிதறுண்டு போக விடவே மாட்டார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போகவே விட மாட்டார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறவங்க ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பாடல் 144 2வது வசனத்தை வாசியுங்க. என் கற்பறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆமென் ஆமென். மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து நம் ஆண்டவர் தாமே உங்களுக்காக நமக்காக யுத்தம் செய்வார். விசுவசியுங்க. எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது யுத்தம் செய்கிற நேரம், யுத்த காலம். இது யுத்த களத்திலே நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரியமானவர்களே. ஆகவே ஆயுதங்களை, ஆவிக்குரிய ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு போராட தயாராகுங்கள். முதலாவது ஆயுதம் துதி புகழ்ச்சி என்கிற ஆயுதம். பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருந்து காரானை நோக்கி பிரயாணமான பொழுது எரிகோ குறுக்கிட்டது. எரிகோ மன்னன் இஸ்ராயல் மக்கள் வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டதுமே எரிகோ கோட்டை வாயிலை மூடிவிட்டான். யோசுவாவும் அவருடைய மக்களும் என்ன செய்தார்கள்? பிரியமானவர்களே, துதி புகழ்ச்சி என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து வல்ல சக்தியோடு துதித்தார்கள். ஆமென். என்ன நடந்தது என்று வாசிக்க கேட்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர், மதில் இடிந்து விழுந்தது. ஆமென். மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். பிரியமானவர்களே, யோசுவாவும் மக்களும் எதுவுமே செய்யலங்க. அவங்க துதித்து ஆரவாரம் செய்தார்கள். துதி என்ற கருவியை எடுத்தார்கள். ஏறக்குறைய 29 அடி அகலமுள்ள எரிகோ கோட்டை கட கடல் என்று கீழே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக நிற்கிற கோட்டை என்ன? இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கிறேங்க. அது என்ன கோட்டையாக இருந்தாலும் சரி, பாவ கோட்டையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் உங்களை எதிர்க்கிற கோட்டையாக இருந்தாலும் சரி, சாத்தான் கோட்டையாக இருந்தாலும் சரி, இயேசுவே என்று கூறுங்கள், துதி செய்யுங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற கோட்டைகள் வெறுப்பு, எரிச்சல், கோபம் என்கிற கோட்டைகள், பண ஆசை, பதவி ஆசை, பொருள் ஆசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள் என்கிற கோட்டைகள் எல்லாம் கட்ட கடவென்று இப்பொழுது உடைந்து வேணும். ஆமென். தேமானவர்களே, ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் சத்தமா துதிக்கணும், ஏன் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும், ஏன் அல்லேலூயான்னு சொல்லணும், இதெல்லாம் நமக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்குரியது. நாம் எல்லோரும் விண்ணகத்திற்காக குறிக்கப்பட்ட மக்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். யோசுவாவும் அவருடைய மக்களும் அத்திமிக வல்லமையோடு துதித்தார்கள். கோட்டை சுவர் உடைந்தது. இன்னைக்கு பரலோகத்தில் என்ன நடக்கிறதுங்க? அங்க இருக்கிற தேவ தூதர்களும் எல்லா புனிதர்களும் மூப்பர்களும் இடைவிடாது வல்ல சக்தியோடு துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா என்று சொல்கிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது அர்த்தம் என்றும் இந்த திருநூலிலே சொல்லப்படுகிறது. பிரியமானவரை, திருவழிபாடு 19வது அதிகாரம் 1, 5, 6 வசனங்களை படியுங்க. இதன் பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலியை விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது:
அல்லேலூயா. மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். பிரியமானவர்களே, எழுந்த பேரொளி என்னவா இருந்தது? அல்லேலூயா. என்னவாக இருந்தது? அல்லேலூயா. அல்லேலூயான அர்த்தம் என்னங்க? ஆண்டவரை போற்றுங்கள். பிரியமானவர்களே, கட்டுகளில் இருந்து நீங்கள் உடைபட வேண்டும் என்றால், கட்டுகளில் இருந்து விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்றால், சீயோனின் கோட்டையிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், வல்ல சக்தியோடு சத்தியம் சத்தியமாக நீங்கள் துதித்தே ஆக வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே இதுதான் நடக்குது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்களும் நானும் மரித்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தது என்றால், ஆசைப்படுகிறீர்கள் என்றால், பிரியமானவர்களே, துதி புகழ்ச்சிய கையில் எடுங்க. இதுதான் வல்ல ஆயுதம். பரலோகம் போய் சேர்வதற்கு, தீயவனை துரத்துவதற்கு வல்லமைவாய்ந்த ஆயுதம் துதி புகழ்ச்சி ஆயுதம். வல்லமையோடு துதியுங்க. யாரு என்ன சொன்னாலும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? வீறுகள், துணிந்துகள், அஞ்சாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது என்ன? அல்லேலூயா. பரலோகத்துக்கு அதிபதி சொல்றது அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அஞ்சா நெஞ்சத்தோடு ஆவிக்குரிய ஆயுதங்களை கையில் எடுத்து யுத்தம் செய்யுங்க. வெற்றி நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் யூதா நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். அந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக 3 ராஜாக்கள் படையெடுத்து வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டதுமே யோசபாத் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அங்கும் இங்குமாக சென்று உதவி கேட்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்டு ராஜாவுக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கும் கடிதங்களை எழுதி எனக்கு உதவிக்கு வருவீர்களா, 3 ராஜாக்கள் சேர்ந்து என்னோட யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று சொல்லவில்லை. என்ன செய்தான்? பாடகர் குழுவை ஏற்படுத்தினான். 3 நாட்டு ராஜாக்களோடு யுத்தம் செய்வதற்கு துதி புகழ்ச்சி என்ற ஆயுதத்தை யோசபாத் ராஜா கையில் எடுத்தான். பாடகர் குழுவை ஏற்படுத்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று கூறி பாடச் சொன்னான். ஆண்டவரை போற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாடகர் குழு வல்லமையோடு பாட மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள். உடனே ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. என்ன நடந்தது என்று காண்போம். அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்துக் கொள்வதில் உதவினர். யூதா மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டனர். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நிகழ்வை நான் சொல்லவிருக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் காருணியாவுக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவே வர வேண்டியது இருந்தது. அப்பொழுது அரசு அதிகாரிகள் எல்லாம் கடந்து வந்து சேட்டிலைட் அளவையின்படியாக அவர்கள் அளந்தார்கள். அப்பொழுது காருணியா கட்டடத்தின் முன்பகுதியும் அதற்கு முன்னால் இருக்கிற கிரவுண்டு, மெயின் கேட் எல்லாமே அடிபட வேண்டியது இருந்தது. மிகவும் வருத்தப்பட்டோம். அங்குமிங்குமாக ஓடினோம். அரசு உயர் அதிகாரிகளிடம் சென்றோம். எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னவென்றால், இது மத்திய அரசுக்குரிய புரோகிராம், ஆகவே இதில் யாருமே தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரியமானவர்களே,
நாங்கள் துதி புகழ்ச்சி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தோம். வல்ல சக்தியோடு துதிக்க ஆரம்பித்தோம். ஒரு வருடத்துக்கு பிறகு திரும்பவுமாக அந்த அதிகாரிகள் கடந்து வந்தார்கள், அளந்தார்கள். என்ன நடந்தது? ஆச்சரியம் பிரியமானவர்களே, அந்த நேஷனல் ஹைவே காருணியா கான்வென்டில் இருந்து 100 மீட்டருக்கு அப்பால் கடந்து சென்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வல்ல செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அரசாங்கம் அளந்ததையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக எவனவன் என்னென்ன திட்டத்தை தீட்டி இருக்கிறானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க, வெற்றி நிச்சயம். இரண்டாவதாக இயேசு நாமம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இயேசு என்னும் பெயருக்கு மீட்பர், விடுதலை கொடுப்பவர் என்பது பொருள். பிரியமானவர்களே, அல்லாதவர் இயேசு கிறிஸ்து மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை கூவி அடையுங்க. உங்களுக்கு சத்தியம் சத்தியமாக வெற்றி உண்டு. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள் என்று சொல்கிறார். என் நாமத்தை அறிந்திருக்கிற காரணத்தினால உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். என் பெயரை கூவி அழைப்பதால் உன்னை தப்பளித்து விடுவிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விடுவிக்கப்பட விரும்பினால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். 72 சீடர்களும் கடந்து வந்து என்ன சொன்னாங்க? உன் பெயரை சொன்னா பேய்கள் கூட நடுங்குகின்றன, பேய்கள் கூட அடிபணிகின்றன என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த காலம் கொள்ளாத காலம். சாத்தான் கூட்டம் கூட்டம் கூட்டமாக பூமியை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, ஆவிக்குரிய ஆயுதங்களை கையில் எடுங்க, இயேசு நாமத்தை கையில் எடுங்க. சாத்தான ஓட 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 துரத்த வேண்டியது நமக்கு கடமை. பிரியமானவர்களே, சாத்தான் பூமியை நிரப்பிக் கொண்டு இருக்கிறான், பூமியை சுதந்திரிக்க போகிறான். எங்கு பார்த்தாலும் தீமை, எங்கு பார்த்தாலும் அட்டுழியம், எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் பாவம், கொலை, கொள்ளை, திருடு. சாத்தானின் ஆட்சி பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசு நாமத்தை கையில் எடுத்து வல்லமையோடு யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம். விழிப்பா இருங்கள், உறங்கி விடாதீர்கள். உறங்கிக் கொண்டிருக்கிற மக்களே, எழுந்திரு, போராடு, தைரியமாய் போராடு. இயேசு சொல்கிறார். திருவழிபாடு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அறிந்த அழகை கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. மேலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னேற்றம் பேய்பிடி என்றோ, செய்வினை என்றோ, மந்திரவாதம் என்றோ, ஏவல் என்றோ, ஆலோசனை என்றோ பேய் மனிதர்களுக்கு முன்னால போகவே போகாதீர்கள். இந்த பேய் மனிதர்கள் தான் குறி சொல்கிறவன், மந்திரவாதி, மாய வித்தக்காரன். அவன் முன்னால நீ போய் உட்கார்ந்தினாக்கோ நீ சத்தியம் சத்தியமாக அழிவாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார்.
இயேசு என்னும் நாமத்தை, இயேசு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து, அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால உன்னை சபிக்கிறேன், வெளியேறு என்று சொல்லுங்க. பேய் வெளியேறும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தாலே சாத்தான் நடுங்கிக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தாக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சாத்தானை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பிரியமானவர்களே, வீறு கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வான். தாவீது இளைஞனாக இருந்த பொழுது கோலியாத்தை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, கோலியாத் பெலிஸ்தியன் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக நின்று கொண்டு கொக்கரித்துக் கொண்டு இருக்கிறார். தேவாவியால் நிரப்பப்பட்ட தாவீது கடந்து செல்கிறார். தாவீதை பார்த்த கோலியாத் என்ன சொல்கிறார் தெரியுமா? டேய், நான் என்ன நாய் நினைச்சுக்கிட்டா ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு எனக்கு வர்ற, இங்க கிட்ட வா, உன்னை கொன்று வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உணவாக்குவேன் என்று கற்பிக்கிறான். அதை கேட்ட தாவீது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். தாவீது என்னங்க சொல்றாரு? நீ ஏராளம் படைக்கலங்களை போட்டுக்கிட்டு வர்ற, நான் அப்படி அல்ல, என் ஆண்டவருடைய பெயரால வருகிறேன். ஆவிக்குரிய ஆயுதத்தை கையில் எடுத்து வருகிறேன். நான் உன்னோட யுத்தம் செய்ய போறது கிடையாது. என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஒரு கல்லை கவனையும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார் தாவீது. பிரியமானவர்களே, இந்த வல்ல ஆயுதமாகிய இயேசு நாமத்தை கையில் எடுங்க. உங்களுக்கு எதிராக வருகிற எத்தனை கோலியாத்துக்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே ஒரு கல்லை வச்சு அடிச்சிடலாங்க. அந்த ஒரே ஒரு கல்லு தாங்க இயேசு நாமம். இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்களை எதிர்த்து வருகிற எல்லாருமே ஓடி போய் விடுவார்கள். பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரால் கேட்கறதுக்கு படிச்சுக்கிறங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் பெயரால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். யாரு பெயரால? இயேசு பெயரால. ஏமாந்து போவாதீங்க மக்களே. அவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், என் பெயரால நீ கேளு, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி கடந்து வந்தாங்க. சிஸ்டர், உங்க போதனையை கேட்டேன். என் பெயரால் எதை கேட்டாலும் இயேசு தருவார், அவர் தருவேன் என்று வாக்களித்திருக்கார் என்று சொன்ன போதனையை கேட்டேன். நான் ஒரு வாரமா இடைவிடாத இயேசுவின் பேரால ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே கிடைக்கலையே சிஸ்டர், என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எங்க மாமியார் இழுத்துக்கிட்டு கிடக்குது, அது சீக்கிரமா சாவணும்னு சொல்லிட்டு கேட்டேன், அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார் என்றால் தீமையை கேட்காதீங்க, நன்மையை கேளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கேளுங்க, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கேளுங்க. அவர் நிச்சயம் நிச்சயமாக செய்வார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்றார். அதை எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் யார் பெயரால் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் யார் பெயரால கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு இந்த இறைவசனம் உங்க காதுக்குள்ள வருதுனாக்கும் இந்த நிமிடத்திலிருந்து நீங்க இயேசுவின் பெயரால் கேளுங்க. அவர் தாங்க விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், எல்லாவற்றிற்கும் காரணம் அவர் தாங்க. படைத்தவர்கிட்ட கேளுங்க, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பேதுரு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் வெள்ளியோ பொன்னோ கிடையாது.
பட்டமோ பதவியோ கிடையாது, படிப்போ வேற எந்த வசதிகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்று. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, பிறவியிலே முடவனாக இருந்த ஒருவனை பார்த்து பேதுரு இப்படியாக சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. நடந்தானா நடக்கலையா? நடந்தானா நடக்கலையா? இதுதாங்க நமக்கு இருக்க வேண்டிய சொத்து, இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய முத்து. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் இங்கேயும் அங்கேயும் இதையும் அதையும் தேடி 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 அடைகிறான். இந்த சொத்து எனக்கு கிடைச்சிடாதா, இந்த பட்டம் எனக்கு கிடைச்சிடாதா, இந்த வசதி எனக்கு வந்துடாதா என்று அலைந்து 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 இறுதியில் செத்தே போகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறீனாக்கோ உன்னை பாதுகாப்பேன், உன்னை விடுவிப்பேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன், என் நாமத்தினால நீ கேளு தருவேன் என்று சொல்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படியுங்க. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுது? நீ எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் இயேசுவின் நாமத்துல நீ பேசு, இயேசுவின் நாமத்துல நீ செய், உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, விண்ணிலும் மண்ணிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, வெற்றிக்கு மேல் வெற்றியை கொண்டு வந்து குவிப்பது இயேசுவின் நாமம். பாவ கட்டுகளை தகர்த்தெறிவது இயேசுவின் நாமம். சாத்தானை ஓட ஓட துரத்துவது இயேசுவின் நாமம். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மூன்றாவதாக இறை வார்த்தை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய போர்வாள் எதுங்க? இறை வார்த்தை. பிரியமானவர்களே, வேதத்தை கையில் எடுங்க. நம்ம எல்லாரும் வேதக்காரங்க. வேதத்தை கையில் எடுத்து வல்லமையோடு யுத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் தானே நமக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு என்ன நடக்குது? நம்ம வேதக்காரர்கள்ங்கிற பேர் மட்டும்தாங்க இருக்குது, ஆனா வேதம் நம்ம கையில கிடையாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இன்றைக்காவது தயவு செய்து ஒரு பைபிள், ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கிக்கிறங்க. உங்களை நாளைக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த வேத புத்தகம் தாங்க. நீ படிக்கிற படிப்போ, நீ வச்சிருக்கிற வெள்ளியும் பொண்ணும் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போறதே கிடையாது. இறை வார்த்தைங்கிற ஆயுதம் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குங்க. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைய உங்க நெஞ்சோடு நெஞ்சாக பதிச்சு வச்சுக்கிறங்க. அப்பொழுது நீங்க செல்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் சொல் தீயை போன்றதல்லவா, என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா என்கிறார் ஆண்டவர், என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் விட கூர்மையானது இறை வார்த்தை. எதிரியை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தைய கையில் எடுத்து யுத்தம் செய்யுங்க. இந்த ஆவிக்குரிய ஆயுதத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த திருச்சட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய்.
பிரியமானவர்களே, நீங்க நடந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, உண்டாலும் சரி, உறங்கினாலும் சரி, நீங்கள் பணித்தலங்களுக்கு கடந்து சென்றாலும் சரி, இந்த வேத புத்தகத்தை உங்க கையில இருந்து அகற்றவே அகற்றாதீங்க. எல்லா நேரமும் இதை வாசிங்க. இரவும் பகலும் இதை வாசித்து 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 நீங்கள் தியானம் செய்யும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து குவியும். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே ஏராளமான புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீர்கள். நாள் இதழ் என்றும், வார இதழ் என்றும், மாத இதழ் என்றும், ஆண்டு இதழ்கள் என்றும் ஏராளமான புத்தகங்களை படிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தை படியுங்க. இது உங்களை இரட்சிப்புக்கு எடுத்து செல்லும், மீட்புக்கு இழுத்து செல்லும். பிரியமானவர்களே, மகாத்மா காந்தியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் நாட்டு சுதந்திரத்திற்காக அவர் ஏராளம் பாடுபட்டார். பிரியமானவர்களே, எந்த வழியில சென்று நாட்டிற்கு சுதந்திரத்தை பெறுவது என்பதை அறியாத மகாத்மா காந்தி, தவித்து போன மகாத்மா என்ன செய்தார்? வேத புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அவருடைய கண்களிலேயே பட்டது. மத்தேயு 5:5 வாசிக்க கேட்போம். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். இந்த வசனத்தை வாசித்தார் வாசித்தார் வாசித்தார், தியானித்தார், அதை வாழ்வாக்கினார். பிரியமானவர்களே, அகிம்சையை பின்பற்றி கத்தியின்றி ரத்தமின்றி வல்ல சக்தியோடு யுத்தம் செய்தார். இறை வார்த்தை என்கிற ஆயுதத்தை மகாத்மா காந்தி கையில் எடுத்து யுத்தம் செய்தார். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சது. தேவனை அறியாத ஒரு மகன் இந்த புத்தகத்தை படிச்ச காரணத்தினால இந்த வசனத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்தார். வெற்றி கிடைத்தது என்றால் நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஊர்ல ஒரு பிரச்சனை, எங்கெங்க ஓடுறீங்க? உடனே போலீஸ் ஸ்டேஷன், உடனே அங்கே தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட. பிரியமானவர்களே, நிறுத்து. ஒவ்வொரு நபரும் வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு குடும்பமும் வேத புத்தகத்தை சுற்றி அமர ஆரம்பிங்க. உன் கையில வேத புத்தகத்தை எடு. வெற்றி நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படியுங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். கவனிங்க, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். நீ விரும்பி எதை கேட்கிறியோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உலகம் பசாசு சரீரத்தை எதிர்க்க சக்தி இல்லையே. பாவத்தை விட்டுவிட ஆசைப்படுகிறேன், விட முடியலையே. கோபத்தை விட்டு ஆசைப்படுறேன், விட முடியலையே. உடல் இச்சையை விட்டுவிட ஆசைப்படுகிறேன், விட முடியலையே என்று தவித்துக் கொண்டே இருக்கிற மக்களே, வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த வசனம் இந்த வல்லமை வாய்ந்த ஆயுதம் உன்னை பாவக்கட்டில் இருந்தும் சாபக்கட்டில் இருந்தும் விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக பரிசுத்த ஆவியின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்ல வரைக்கும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவர் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னால் தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்து இப்படியாக சொன்னார். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் வரை வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக வாழ முடியும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக நீங்க வாழ விரும்பினாக்கும் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இறை ஊழியர்களே, வேத புத்தகத்தை எடுத்து இறை ஊழியம் செய்பவர்களே, நல்லா கவனிங்க. நீங்கள் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். வல்லமையால் நிரப்பப்படவில்லை என்றால் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சியாக வாழவும் முடியாது,
வேதவசனத்தை வல்லமையோடு போதித்து கொடுக்கவும் முடியாது. இன்னைக்கு ஏராளமான இறை ஊழியர்கள் வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமான விசுவாசிகள் ஊழியர்களே உங்களை விட வல்லமையோடு நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் முன்னால் நீங்கள் நிற்க விரும்பினால் வல்லமைப்படுத்தப்படுங்கள். ஜபத்திலும் தபத்திலும் இறங்குங்க, வேதம் வாசியுங்க, ஆண்டவருடைய ஆவியாருடைய அபிஷேகத்திற்காக காத்துருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு எடுத்துக்கொண்டாகும் இறை ஊழியர்களே துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இறை ஊழியர்கள் குடிப்பது கிடையாதா? இறை ஊழியர்கள் புகைப்பது கிடையாதா? இறை ஊழியர்கள் மாமிச இசைக்கு அடிமைப்பட்டு கிடப்பது கிடையாதா? இறை ஊழியர்களே இப்பொழுது மனமாறு, இப்பொழுது மனமாறு. உன்னை நம்பி ஆண்டவர் ஏராளமான விசுவாசிகளை உன் கையில போட்டிருக்கார். நீனே தள்ளாடிக்கிட்டு இருந்தீனாக்கும், துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீனாக்கும், பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்களுடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி கடலிலே அந்த சமுத்திரத்திலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இறை ஊழியர்களே, இன்றைக்கு ஏராளமான இறை ஊழியர்கள் கடலிலே எந்திர கல்ல உங்க கழுத்துல கட்டி தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்கள். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய கோபம் உங்க மேல இறங்கி வர்றதுக்கு முன்னால அச்ச நடுக்கத்தோட தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்க, பரிசுத்தமாகுங்க. தேவ ஜனத்துக்கு முன்னால நிற்கும் பொழுது அச்ச நடுக்கத்தோடு வல்லமையால் நிரம்பி நீங்க நிற்க வேண்டும். ஒன்னு இயேசுவுக்காக வாழணும், இல்ல ஓடி போயிடணும். இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு வைத்துக் கொண்டு நீங்கள் வாழக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு பழமொழி இருந்து பேரு வெத்த பேரு உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் என்று சொல்வார்கள். ஆகவே இறை ஊழியர்களே பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்க. வல்லமையால் நிரப்பப்படலைனாக்கும் வெளியே வராத. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுற வரைக்கும் வெளியே வராதே என்று சொன்னார் என் தேவன் இயேசு கிறிஸ்து. 120 நபரும் ஒரே அறையில 10 நாட்கள் வல்லமையோடு ஜெபம் செய்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். அங்கி நடுங்கி கிடந்த சாதாரண மீனவர்கள் வல்ல சக்தியோடு வெளியில வந்தார்கள். உலகத்தை கலக்குகிற மனிதர்களாக வெளியே வந்தார்கள். இறை ஊழியர்களே, எத்தனை பேர் உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? இறை ஊழியர்களே, வேத வசனத்தை எடுத்து சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து சொல்லி ஆவிக்குரிய வழியிலே மக்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்க. நீதித்தலைவர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்க. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல், ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் சிம்சோனின் மீது வல்லமையோடு இறங்கினார். வல்லமையை பெற்றுக்கொண்ட சிம்சோன் சிங்கக்குட்டிய சீறி கொண்டு வந்த சிங்கக்குட்டிய ஆட்டுக்குட்டிய இரண்டாக கிழிப்பது போல அவர் கிழித்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரின் ஆவி கிதியோனின் மீது வல்லமையோடு இறங்கியது. எக்காலம் மூதி மிதியானியரை அவர் போக்கடித்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், உலகம் பசாசு சரீரத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், இறை ஊழியர்களே இறை மக்களை தேவனிடத்தில் வழி நடத்த வேண்டும் என்றால், இறை வசனத்தை விலக்கி கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சத்தியம் சத்தியமாக நிரப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்களே தள்ளப்பட்டு போய்விடுவீர்கள். அந்தோ பரிதாபம். ஐந்தாவதாக
நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் கண்ணீரோடு கூடிய விண்ணப்ப ஜெபம். பிரியமானவர்களே, துன்ப துயர நாட்களிலும் வேதனை நாட்களிலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்ன? கண்ணீரோடு கூடிய விண்ணப்ப ஜெபங்களை ஆண்டவருக்கு ஏறடுங்க. திருப்பாடல் 56:8 வாசித்து பாருங்கள். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உன் குறிப்பேற்றில் உள்ளது அல்லவா என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதனையின் உச்ச கட்டத்திலே நீங்க வடிக்கிற கண்ணீர், பிரியமானவர்களே, அநீதியினால் தண்டிக்கப்படும் பொழுது நீங்க வடிக்கிற கண்ணீர், பிரியமானவர்களே, ஏமாற்றப்படும் பொழுது நீங்கள் வடிக்கிற கண்ணீர், பிரியமானவர்களே, பிள்ளைகளால் கைவிடப்படும் பொழுது நீங்கள் வடிக்கிற கண்ணீர், பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் ஒரு துளி கூட கீழே விழாம என் ஆண்டவர் தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் வேதனையின் காலத்திலே, நோயின் காலத்திலே, துன்ப துயர காலத்திலே, ஐயா நான் கைவிடப்பட்டு போய்விட்டேனே என்று ஏங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? கண்ணீரோடு கூடிய விண்ணப்ப ஜெபம் ஏராளம் வெற்றிகளை கொண்டு வந்து உங்களுக்கு குவிக்கும், ஏராளம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்களுக்கு குவிக்கும். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 16 to 19 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் ஆகாரையும் அவளுடைய மகனையும் பாலைவனத்திற்கு அனுப்பிவிட்டார். கையிலே கொஞ்சம் ரொட்டி துண்டையும் கொடுத்து ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, தண்ணீர் தீர்ந்து போகவே ஆகார் கண்ணீரோடு கதறுகிறார். ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளை சாகுறதை நான் காண சகியேன் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறார். பிரியமானவரே, கூக்குரலிட்டு ஜெபிக்கிறார். கூக்குரலிட்டு என்றால் உச்ச குரல்ல உள்ளத்தை உடைச்சி அவள் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளை சாகுற ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து விட்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து விட பக்கத்தில் இருந்த நீரூற்றை அவர் கண்டால் தோல் பையிலே அந்த தண்ணீரை நிரப்பி தன் மகனுக்கு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தூக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுது, கண்களை மறைக்கும் பொழுது, ஐயோ வழி தெரியலையே, எங்க போறது, என்ன செய்யறது, யாருகிட்ட போறது என்று நீங்க தத்தளிக்கும் பொழுது இந்த ஆயுதத்தை கையில் எடுங்க. எந்த ஆயுதம்? கண்ணீரோடு ஜெபிக்கிற விண்ணப்பம். கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். முக்கியமாக ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவங்க, விதவைகள், முதியோர், குழந்தைகள் ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார் என்பது தெளிவு. பிரியமானவர்களே, நீங்கள் விதவையாக இருக்கிறீர்களா, அனாதையாக இருக்கிறீர்களா, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, பெரியோரால் நீங்க அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, அரசாங்கத்தால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, இருந்த வேலையும் போய்விட்டதே என்று பதறிக்கொண்டு இருக்கிறீர்களா, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், குடும்பம் தரைமட்டமாகிவிட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு. அந்த இடம் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கண்ணீரோடு செவிங்க. ஆண்டவர் சத்தியமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி என்னிடம் எப்படியாக கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய கணவன் மிகவும் சந்தோஷமாக இருந்த குடும்பம் உடைந்து போய்விட்டது. கணவன் வேறொரு பெண்ணோட வாழ ஆரம்பித்தார். இந்த சகோதரி என்கிட்ட வந்தாங்க, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, 3 பிள்ளைகள் உண்டு, இந்த நேரத்தில் என் கணவன் எதிர் வீட்டுக்காரியோடு போய் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், என் வீட்டுக்கு கூப்பிட்டா வரக்கூட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி வேதனையோடு பகிர்ந்து கொண்டார்கள். நான் அந்த மகளுக்கு சொன்னது இதுதான், மகளே, கண்ணீரோடு கூடிய விண்ணப்பத்தை செபத்தை ஏறடு, இந்த ஆயுதத்தை நீ ஏறடு, ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, சரியா 1 வருடம் கழித்து அந்த மகள் திரும்பி வந்தார்கள். கணவனும் மனைவியுமாக திரும்பி வந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரனிடம் சொன்னார்,
சிஸ்டர், என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எனக்கு தெரியாது. நான் விரும்பின அந்த பெண்ணை நெருங்கும் போதெல்லாம் என் உடம்பு எரிய ஆரம்பிக்கும். என்னால் அந்த பெண்ணை நெருங்கவே முடியாது. என்னன்னு தெரியல. இறுதியில என்ன அறியாமலே அந்த வீட்டை விட்டு என் வீட்டிற்கு நான் வந்துட்டேன். நான் செய்தது எல்லாத்தையும் என் மனைவிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னார். Praise the Lord. அந்த சகோதரனுடைய உடம்பு எரியறதுக்கு காரணமா இருந்தது எது? மனைவியின் அந்த மகளுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபம். Praise the Lord. கண்ணீருக்கு விலை உண்டு பிரியமானவர்களே. ஆகவே நீங்க கண்ணீரோடு ஜெபிங்க. இந்த நாடு முழுவதும் பாவத்துல மூழ்கி கிடக்குது. இந்த நாடு முழுவதும் அட்டூழியத்தில் மூழ்கி கிடக்குது. இந்த நாடு முழுவதும் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இறைவார்த்தை கேட்கிற மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் கண்ணீரோடு நாட்டு மக்களுக்காக, உலக மக்களுக்காக, உங்க சொந்த ஊர் மக்களுக்காக, உங்க குடும்ப நபர்களுக்காக, உங்கள் சபைகளுக்காக கண்ணீரோடு செவிங்க. ஆண்டவர் சத்தியம் சத்தியமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீரை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. பிரியமானவர்களே, சாமுவேலின் தாய் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. அவர் குழந்தை இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர் மிகவும் துன்பப்பட்டு இருந்தார். உள்ளம் உடைந்தவளாக இருந்தார். பலராலும் ஏசப்பட்டவளாக அவர் மிகவும் வருத்தத்தோடு இருந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறார். ஆலயத்துக்கு கடந்து சென்ற இந்த மகள் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். உள்ளத்தை உடைத்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனை தாரும், எனக்கு இருக்கிற அவமானத்தை போக்கிவிடும் ஆண்டவரே, நான் பிள்ளை பெற்றவள் என்கிற பெயர் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த குழந்தையை உமக்கே தந்தவன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 கசந்து ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இங்கேயும் அங்கேயும் ஓடாதீங்க. இங்கே நேர்த்தி கடன் வச்சேன் எனக்கு ஒண்ணும் நடக்கல, அங்கே நேர்த்தி கடன் வச்சேன் எனக்கு ஒண்ணும் நடக்கல, அவர் தந்த நூலையும் கட்டினேன் ஒண்ணும் நடக்கல, இவர் தந்த மண்ணையும் கரைச்சு கொடுத்தேன் ஒண்ணும் நடக்கல, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒண்ணும் நடக்கல என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஒண்ணு உண்டு. கண்ணீரோடு கூடிய ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்தை எட்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதம் கடந்து வரும். மலடியா இருந்த அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவன், சாராளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஆக பிரியமானவர்களே, வல்ல சக்தியோடு தேவன் நமக்கு கொடுத்த 50 ஆயுதங்களை எடுத்து போராடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த 50 ஆயுதங்கள் என்னன்னு சொல்லிட்டு. முதலாவதாக துதி புகழ்ச்சி, இயேசுவின் நாமம், இறைவார்த்தை, பரிசுத்தாவியின் வல்லமை, கண்ணீரோடு கூடிய ஜெபம். திரும்ப ஒரு முறை கடகடன்னு சொல்லுங்க இந்த 5 ஆயுதங்களையும். துதி புகழ்ச்சி, இயேசுவின் நாமம், இறைவார்த்தை, பரிசுத்தாவியின் வல்லமை, கண்ணீரோடு கூடிய ஜெபம். இதை நீங்க மறக்கவே கூடாது. ஐயோ, நான் திக்கற்றவ, நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன் என்றெல்லாம் ஏங்காதீங்க. ஆண்டவர் நமக்கு 50 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். 1 2 இல்ல, 50 ஆயுதங்கள். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு என் தேவனை நோக்கி கண்களை உயர்த்தி, இதயத்தை உயர்த்தி, உன் தலையை தாழ்த்தி வல்லமையோட போராடு. 50 ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போராடு. விடாது துதி, இயேசு நாம சொல்லு, இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணு.
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படு. கண்ணீரோடு செபி. வானத்திலிருந்து வல்லமை உன் மேல இறங்கி வரும். ஆண்டவர் உன் கூக்குரலுக்கு செவி கொடுப்பார். அவர் தாமே உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென், 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 ஆமென். பிரியமானவர்களே, வல்ல சக்தியோடு இப்பொழுது துதி புகழ்ச்சியை ஏறடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவனே வல்ல சக்தி இறங்கி வரட்டும். உம்மை நோக்கி பார்த்து இந்த நேரத்திலே ஜெபம் செய்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் உமது வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. துதியின் வல்லமை இறங்கி வரட்டும். வான் மண்டல கதவுகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் கொட்டப்படட்டும் சுவாமி. இவர்களுக்கு எதிராக இருக்கிற எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, பைசாசிய பந்தனங்களாக இருந்தாலும் சரி, சாபக்கட்டுகளாக பாவக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உமது நாமத்தினால எல்லா கட்டுகளும் உடைபட்டு போகட்டும் ஆண்டவரே. பூரண விடுதலை கட்டளையிடும். ஹல்லேலூயா. கரேச்சா வரா சம்பாரா சதாரு சதரே வகீரே கராசுகரே சே தும்பாரா சாரா சதாரு சே ஏ பிரபு சிக்கரே ஸ்வா பவித்தோகரா ஸ்வாதரே சே பாலசாவரா ஸ்வாதரே சே வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. மாசாவரா ஸ்வாதரே சே வல்லமை, 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 தெய்வீக வல்லமை, ஜீவாத்மாவுடைய வல்லமை, பரமாத்மாவுடைய வல்லமை, பரலோக வல்லமை இப்பொழுதே இறங்கி வரட்டும். தேவனே, நாங்கள் 50 ஆயுதங்களை தாங்கி உமக்காக யுத்தம் செய்யும் பொழுது எங்களுக்காக யுத்தம் செய்யும். எங்களுக்கு வெற்றியை நீ தர வேண்டும் ஆண்டவரே. உன் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறேன். தேவனே, உன் நாமத்தை கையில் எடுத்து இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எதை கேட்பார்களோ அத்தனையும் நீ கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதுவரையும் என் நாமத்தினால எதையுமே கேட்கவில்லை என்று நீ சொல்லுகிறீரே ஆண்டவரே. இப்பொழுது உன் பிள்ளைகள் உன் நாமத்தினால ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, கேட்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களை மன்றாட்டுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் கர்த்தாவே. இம்மட்டுமா இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு எதிராக இருக்க கட்டுகளில் இருந்தோம், குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளில் இருந்தோம் இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்க வேணுமா? ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடி 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 நன்றி சுவாமி. இயேசுவே, போராடு, தைரியமாய் போராடு என்று சொல்வதற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. இயேசுவே நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். போராடு. விசுவாசிக்கிறீங்களா? போராடுங்க. Praise the Lord. Hallelujah.